தொங்குறாண்டா குரங்கா தொங்குறாண்டா பஸ்ஸுக்குள்ள ஏறியதும் தொங்குறாண்டா ஆமா தொங்குறாண்டா ஓடுறாண்டா பின்னாடி ஓடுறாண்டா நிக்கிற பஸ்ஸ விட்டு போட்டு ஓடுறாண்டா பின்னாடி ஓடுறாண்டா ஏறுறாண்டா ஜன்னல் மேல் ஏறுறாண்டா இவருங்களை பார்த்து புட்டு ஏறுறாண்டா சீனு போடுறாண்டா. இந்த பாட்டை வந்து கல்லூரி என்ற திரைப்படத்துல நான் தான் பாடியிருக்கேன். இருந்தாலும் அந்த திரைப்படங்கள்ல பாடி நம்ம வந்து பெருமையடைவதை விட மக்களோடு மக்களாக நம்ம போய் சந்திக்கணும் அப்படின்ற ஒரு அடிப்படையில் தான் ஒரு சமுதாயத்துண்டா நான் வந்து இந்த வெடிப்பணி கலை நிகழ்ச்சியை வந்து பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதாவது சொல்லக்கூடிய விஷயங்கள் என்னன்னா, சொன்ன மாதிரி 2006 பெண் குழந்தைகளுக்கு திருமணம் பண்ணக்கூடாதுன்ற ஒரு சட்டம் வந்துருச்சு. அதனால அப்படியே நம்ம வந்து மீறி நான் கல்யாணம் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னாலும் அந்த கல்யாணத்துக்கு போனவங்க, பந்தலை போட்டவங்க, தாலி எடுத்து கொடுத்தவங்க, மோனாடிக்கு வந்தவங்க, ஏன் தாலி எடுத்து கொடுத்த ஐயரு எல்லாத்தையுமே என்ன பண்ணுவாங்க, ஜெயிலில் போட்டுருவாங்க. 2 வருஷம் சிறை தண்டனை, 1 லட்சம் ரூபா அபதாரம். அதனால மக்களாக நீங்கள்லாம் விழிப்புணர்வோடு இருங்க. அந்த காலத்தில் தான் வந்து குழந்தை திருமணம் பண்ணோம். ஆனால் அந்த காலத்தில் உணவு முறைகள்லாம் நல்லா இருந்தது, நல்லா ஆரோக்கியம் நடந்தாக போனாங்க, மூட நம்பிக்கைகள் இருந்தாங்க. ஆனால் இன்னைக்கு அப்படி கிடையாது. இன்னைக்கு எல்லாம் அறிவியல் உலகமாக மாறி போச்சு. அதனால அரசாங்கம் நிறையா விஷயங்களும் நமக்கு வந்து எடுத்து சொல்லிட்டு தான் இருக்கு. அதனால் தயவு செய்து மக்களாகிய நீங்கள்லாம் என்ன பண்ணணும்னா இந்த குழந்தை திருமணத்தை தடுத்து நிறுத்தணுங்கிறது தான் எங்கள் கலைக்கூட நோக்கம். அது அரசு எங்களுக்கு கொடுத்ததுல நாங்கள் மிக்க நன்றி சொல்கிறோம். நான் படிக்கிற காலத்திலேயே சென்னையில் வந்து மியூசிக் காலேஜ் படிச்சுட்டு இருந்தேன். சென்னை அடையார் மியூசிக் காலேஜில் தான் நாட்டுப்புற கலை முடித்தேன். அந்த நாட்டுப்புற கலை படித்ததுனால என்னவோ தெரியல, நான் நிறையா விஷயங்கள், அதாவது மக்களுக்கு சாலை பாதுகாப்பாக இருக்கட்டும், சுற்றுப்புற சூழலாக இருக்கட்டும், அப்புறம் என்ன இந்த மக்கும் குப்பை மக்காத குப்பை, இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் நான் வந்து படிக்கிற காலத்திலேயே மக்களோட மக்களாக போயிட்டு இருந்ததுனால அண்ணா எஃப்எம் சென்னையில் இருக்க அண்ணா எஃப்எம்ல வந்து நானே தனியாக நிகழ்ச்சி கொடுத்துருக்கேன். பொதிகை டிவியில், ராஜ் டிவியில், இப்படி எல்லா டிவிலையும் இந்த அவேர்னஸ் நிகழ்ச்சிகளாக கொடுத்தனால என்னமோ தெரியல, எனக்கு சினிமாவில் ஒரு ஆர்வம் இல்லாமல் இந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சியை வந்து நான் இப்போ நடத்திட்டு இருக்கேன்.